நண்பர்களே, நான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். ஆடியோ ரிலேட்டடான ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்முடைய ஒரு கேர்லெஸ்னால் வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திடுச்சு. ஸோ அப்போ நான் இதை ஃபஸ்ட்டு வீடியோவாக சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் அப்புறம் தான் நான் இது தெரிஞ்சுக்கிடட்டும் எல்லோரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோவாக பண்ணுறேன். ஸோ அது என்னென்னா, முதல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு பென்ஸுடைய ஒரு ஒர்க்கு, மெர்சிடிஸுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் இது. இப்போது இதில் மெர்சிடிஸில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த காரில் வந்து முதல்ல சென்னையிலேருந்து ஒரு பெரிய சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோடைய ஆடியோ சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹை எண்டான ஃபோக்கலுடைய காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸும், பேக் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பேக் டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கலுடைய கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் டைமில் பேக்கு டோரில் டியூட்டர்ஸ் வந்து பென்ஸுடைய ஒரிஜினல் டியூட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ராக்ஃபோர்டுடைய ஒரு ஆம்பிளிஃபையரும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆடியோ செட்டப் எல்லாம் மாட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாடி இருந்திருக்கு. எல்லா ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் செட்டு ஆஃப் ஆகும், சில நேரம் வந்து ஸ்பீக்கர்ஸ் எதுவும் கேட்காது. ஸோ சில நேரங்களில் ஏதோ கிறுக்கிற அப்படின்ற ஒரு அப்நார்மல் நாய்ஸ் மட்டும் வரும். சில நேரங்களில் தானாகவே செட்டு ரீபூட் ஆகும். ஸோ இப்படி பல சிம்டம்ஸ் உருவாகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு அடுத்த கட்ட லெவலில் என்ன இருக்குன்னா, சில நேரங்களில் நம்ம பார்க்கிங் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, உள்ள இன்டீரியர் லேம்ப்ஸ், இந்த லேம்புகள் எல்லாமே பிளிங்காகி இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் சில நேரங்களில் காமிச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ஸு காரில் வரக்கூடிய டியூட்டர். ஸோ ரொம்ப குட்டியுண்டாக இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸுடைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எம்பளம் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன கவலையான விஷயம்னா, இந்த 2 டியூட்டருமே, இந்த பேக் டோர் வந்து 2 டியூட்டருமே செயலிழந்துருச்சு. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டோர் ஸ்பீக்கர் அப்படின்னு காரில் டோர்லைஸ் பண்ணுற ஸ்பீக்கராக கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது வீடியோக்காக தான் சொல்கிறேன் இந்த ஸ்பீக்கரை. இதுக்கு பேக் சைடில் ஒரு டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த டெர்மினலில் தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இதை சால்ட்ரிங் பண்ணியும் கொடுக்கலாம், கிளிப்பு மூலமாகவும் கொடுக்கலாம். ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சால்ட்ரிங் பண்ணியிருந்தாங்க. சேம் டைமில் 2 கிளிப்பை வந்து இந்த மாதிரி ஒசரமாக இந்த பக்கத்தில் நீட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கிளிப் எதுக்குன்னா, அதுலேருந்து டியூட்டருக்கான லைன்ஸ் வந்து அதுக்குள்ளாடி போகும், இந்த மேக்னெட்டுக்கு சென்டர் பக்கமாக உள்ளே போகும். ஸோ இவங்க டோரில் மாட்டுறப்ப என்ன நடந்துருச்சுனாக்கா, இந்த டோரில் வந்து ஸ்பீக்கருக்கு ஏற்றவாறு கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கட் பண்ணி அந்த ஹோலில் தானே நம்ம ஸ்பீக்கரை மாட்டுவோம். அந்த பாடியில், அந்த கட் பண்ண பாடியில் என்ன இருந்துச்சுனாக்கா, இந்த ஸ்பீக்கருடைய ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் அப்படி பட் ஆகியும் ஆகாமலும் நின்றுட்டு இருந்துச்சு. அதுமாரி தொட்டும் தொடாமலும் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இது என்ன நடந்திருக்குனாக்கா, ரன்னிங்கில் வைப்ரேஷனில் என்ன ரீசன்லான்னு தெரில, மேபி டச் ஆகிருக்கணும். டச் ஆகிறனால என்ன ஆகுன்னா, செட்டு வரைக்கும் ரீஸ்டார்ட் ஆகும். சேம் டைமில் ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகாமல் நிற்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸு கொடுத்துட்டே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைம் இல்லாமல் இந்த காரை அதிகமாக ஓட்டியிருக்காங்க. ஓட்டினோட விளைவு என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்டக் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகாது. இது ஒர்க் ஆகாது இருந்த உடனே இதில் உள்ள ஷார்ட் சர்க்யூட்டு காரணமாக இதோடைய டியூட்டர்ஸ் போயிடுச்சு. டியூட்டர் போனது மட்டும் இல்லை, இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காரில் வந்து பேக் டோரில், இது நடந்தது வந்து பேக் டோரில் பேக்கு லெஃப்ட் சைட் டோரில் தான் இந்த கம்ப்ளைண்ட் நடந்திருக்கு. ஸோ இதை கண்டுபிடிக்கவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ இவங்க என்ன, இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, இவங்க பிராண்டடான கம்பெனியோடைய டியூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா பேக் டோரில், அந்த 2 டியூட்டருமே ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர்ஸ்னாலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ 4 ஸ்பீக்கரும் ஒரே மாதிரியே போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. JBLோடைய ஸ்டேஜ் 3 கேட்டகரி காம்பனண்ட் ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த ஸ்பீக்கர் அந்த காருக்கு செட் ஆகாது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹை எண்டு ஸ்பீக்கர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கேட்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவங்க இது போதும் எனக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க, நான் மாட்டி கொடுத்தேன். ஸோ எனக்கு அதில் அந்த காரில் அந்த மாடல் மாட்டினதில் ஒரு திருப்தி இல்லை. பட் இருந்தாலும் அவங்க கேட்டாங்கன்னு மாட்டி கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னால் நண்பர்களே, அனைவரும் இயற்கை அதிகமாக நேசிங்க, மரங்களை அதிகமாக வளருங்க, நீர் வளத்தை பாதுகாத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரமாவது மினிமம் நட்டு வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இந்த ஒர்க்கை செய்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதில் சந்தோஷம். பட் இருந்தாலும் மற்றவங்களையும் செய்ய வைப்போம். எல்லாருமே இணைந்து செய்தால் மட்டும்தான் நாம் ஒரு இயற்கையான ஒரு உலகத்தில் நாம் வாழ முடியும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம காம்பனண்ட் ஸ்பீக்கரில் டியூட்டர் மாட்டினது எல்லாமே பென்ஸுடைய ஒரிஜினல் டியூட்டர் உட்காந்துருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் மாட்டினோம். JBLோட டியூட்டர் கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்காந்துச்சு. ஸோ அதே பொசிஷனில் வச்சு தான் நாங்கள் அப்படியே மாட்டிட்டோம். ஆடியோ குவாலிட்டி எனக்கு அந்த காருக்கு அது ஒரு ஆவரேஜாக தான் தோணுச்சு எனக்கு. பட் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதுனால அது நமக்கு பிரச்சனை கிடையாது.
பட் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோர் ஸ்பீக்கர்ஸ் மாட்டுறப்ப இதை கவனமாக மாட்டுங்க. இந்த கம்ப்ளைண்ட் நான் அட்டன் பண்ணுறது இது 3வது காரு. பட் என்னவா இருந்தாலும் நம்ம மாட்டுறப்ப இதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி பிகாஸ் அது ஒரு பென்ஸு கார், என்னுடைய ஃபஸ்ட்டு பென்ஸு கார் ஒர்க் அது. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு, கிளியராக முடித்து கொடுத்துட்டோம். அப்போ நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.